இங்கே பாருடி. ஹே ஜெனி, என்னடி ஆச்சு? ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லாமல் சும்மா யாருன்னா சோகமாக இருப்பாங்களா? என் ஜெனி எப்பவுமே சிரிச்சு தானே இருப்பா. உண்மையை சொல்லுடி. நேற்று சிவா கூட ரெஸ்டாரண்ட் போயிருந்தாண்டி. திடீர்னு ஹரிஷ் வந்து சண்டை போட்டுட்டான்டி. சிவா ரொம்ப பாவம், என்னால் தானே. என்னடி சொல்கிற? ஹரிஷை சண்டை போட்டா? ஹரிஷ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, நோ சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் சிவா கூட என்னை பார்த்ததும் நம்ம ஹரிஷா இப்படியெல்லாம் பண்ணா? சரி, இவ்வளோ நடந்திருக்கே, ஏன்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? கொஞ்ச நாள் போச்சுன்னா அவனே புரிஞ்சுப்பான்னு தான்டி உங்ககிட்ட சொல்லலை. அதுவும் இல்லாமல் சிவாவை நான் தான் லஞ்சுக்கு கூப்பிட்டு இருந்தேன். சே, என்னால் தான் நான் ஹரிஷ் அவனை அசிங்கப்படுத்தியும் இருந்தும் அவன் பெருசாக எடுத்துக்கல எனக்காக. சரி, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இல்லடி, எனக்கு சிவானா என்னடி, லவ் பண்ணுறியா அவனா? தெரியலடி. ஆனால் எனக்கு சிவாவை பார்த்தும் பேசும்போதெல்லாம் ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். லூசு, அப்போ அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? அவன்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலை. அதுவும் இல்லாமல் வேற சிவா கூட பிரச்சனை பண்ணுறான், பயமாக இருக்குடி. ஹரிஷ் தானே, அவள் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிட்டு நார்மல் ஆகிடுவான். விடி, நீ முதல்ல போய் சிவகிட்ட உன்னோட லவ்வை சொல்லு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேடி. ஃபஸ்ட்டு அவனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளு. இப்போவே வா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. அவனுக்கு கால் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்லு. ஓகே. ஹலோ ஜெனி. சிவா. சொல்லு ஜெனி. சிவா, நாளைக்கு நீ ஃப்ரீயா? நம்ம மீட் பண்ணலாமா? ஃப்ரீ தான் ஜெனி. சரி சொல்லு, என்ன விஷயம்? மீட் பண்ணலாமா சொல்லு சிவா, நான் நேரில் சொல்கிறேன். சரி, ஓகே ஜெனி. எங்கே மீட் பண்ணலாம்? அபி எங்கே மீட் பண்ணலான்னு கேட்குறான். எங்கடி சொல்ல? ஹலோ ஜெனி, லைனில் இருக்கியா? சிவா, நம்ம ஏரியாவில் இருக்க பார்க்கில் மீட் பண்ணலாம். ஓ, பார்க்லையா? சரி, டைமிங்ஸ்? ஈவினிங் 5:30. ஓகே ஜெனி, வந்துடுறேன். பாய். பாய். ஹாய். என்ன ஜெனி, ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்லை, இப்போ தான் வந்தேன் சிவா. அது சரி. சொல்லு ஜெனி, என்ன விஷயம் பேசலான்னு சொல்லியிருந்த? அது வந்து இல்லை சிவா. சிவா, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற சொல்லு. உன்னை பற்றியா? உனக்கு என்ன, அழகாக இருக்க, அறிவாக பேசுகிற, ரொம்ப கேர் பண்ணுற, வெரி ஃப்ரெண்ட்லி. அவ்வளோதானே? என்ன ஜெனி, இன்னும் எதனா சொல்லுமா? இல்லை, ஒன்றும் வேணாம். இதை கேட்கறதுக்காக தான் வர சொல்லியிருந்தியா? அது இல்லை சிவா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அட, என்கிட்ட சொல்ல உனக்கு என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் சொல், பரவாயில்ல. சிவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படியா? எனக்கும் தான் என்னை ரொம்ப பிடிக்கும். சிவா, நான் சீரியஸாக சொல்கிறேன். சரி சரி, கூல் கூல். என் லைஃப் ஃபுல்லாக நீ என் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுது. சரி. சிவா, will you marry me?
என்ன ஜெனி விளையாடுறியா? எதனா ப்ராங்க் எதனா பண்ணுறியா என்ன? டேய், நிஜமாக தான் சொல்கிறேன்டா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ சிவா. ஐயோ ஜெனி, என்ன இதெல்லாம்? உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பழக ஓகே, பட் மேரேஜ் எப்படி? என்ன புரியல? என்ன மாதிரி பொண்ணுங்கன்னா? அப்படி இல்லை ஜெனி, நீ அழகாக இருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் யூ ஆர் நாட் ஃபிட். ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? ஜெனி, எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. யூ ஆர் நாட் ஃபிட். புரிஞ்சுக்கோ, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓ சரி, தேங்க்ஸ். ஜெனி, புரிஞ்சுக்கோ, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒன்றும் தேவையில்லை. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காது. குட் பை. மாமா இப்போ தான் கல்யாணம் உனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்களா இல்லையா? வயசு வேறு ஆகிட்டே போகுது. என்னையா? யோ யோ இல்லையா மாப்பிள்ள? ஏய் ஏய் விட்ரா. ஐயோ, மாவான யாருக்கிட்ட? ஹரிஷ். சாவுடா சாவுடா. ஹரிஷ் வேணாம், விடுடா. விடு விடு ஜெனி, இவனை கொன்னாதான் ஆத்திரம் விடுடா, இருக்கும். நான் தான் சொல்கிறேன் இல்லை ஹரிஷ். சரி சரி விட்டுற விட்டுற, நீ சொல்றல விட்டுற. ஏய் ஏன் போறா போறா. இன்னொரு டைம் உன்னை பார்த்தனா அவ்வளோதான், பார்த்த இடத்துல கொன்றுவேன்டா. ஏய் ஜெனி, நீ ஏன் சோகமாக இருக்க? சொல்லு, உன்னை எதனா பண்ணானா அவன்? சொல்லு ஜெனி, இப்போயும் அவன் கை காலை உடச்சி போட்டுடுறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ். எனக்கு ஒன்றுனா நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவியா? என்ன ஜெனி இப்படி கேட்டுட்ட? நான் இருக்கும்போது உனக்கு இப்படி நடக்க விட்டுருவேனா? என் ஜெனி மேலே எவனா கையை வச்சு அவன் கை காலை உடச்சி போட்டுற மாட்டேன். என்ன ஜெனி? ஓகே ஜெனி, நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன், பட் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ, அவ்வளோ பிடிக்குமா உனக்கு என்ன? ஜெனி, நீ தான் ஜெனி என் உலகமே. என்ன ஜெனி? சாரி ஹரிஷ், உன்னை புரிஞ்சிக்காம அன்னைக்கு என்னென்னவோ பேசி அசிங்கப்படுத்திட்டேன். சாரி ஹரிஷ், என்னை மன்னிச்சிடு. என்ன மச்சி ஆச்சு? ஜெனிக்கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? ஜெனினா உனக்கு உயிர் தானே? ஏன்? இல்லை மச்சான், ஜெனி ஃபோன் பண்ணி மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு இருந்தால, உன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருந்தால. ஆமாம். ஆக்சுவலாக அன்னைக்கு மச்சான் அங்கே வந்தாரா? என்ன மாப்பிள்ள, கொஞ்ச நாளாக சோகமாகவே இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கே. அப்படி இல்லை மாமா, உனக்கே தெரியல எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்குன்ட்டு. ஆனால் அன்னைக்கு அவன் முன்னாடி நான் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டேன் மாமா. மாப்பிள்ள, இந்த மாதிரி ஆள் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவள் தான் மாப்பிள்ள கஷ்டப்படுவா. நீ ஏன் ஃபீல் பண்ணுற? இல்லை மாமா, நான் தேங்க்யூல. சரி விடு மாப்பிள்ள, அழுவாத. முன்ன மாதிரி ஆளை ரிஜெக்ட் பண்ணது அவள் தான் கஷ்டப்படுவா. உனக்கே தெரியும் தானே, இது வரைக்கும் நான் அவனை ஒரு எதிரியாக கூட பார்த்ததே இல்லை மாமா. ஆனால் அன்னைக்கு அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டான் மாமா. நான் தேங்க்யூ முடியல. சரி அழாத மாப்பிள்ள, நான் இருக்கேன்ல, விட்றா. என்ன மச்சி? ரியலி யூ ஆர் கிரேட் மச்சி. இல்லை மச்சான், அவன் என்னை எதிரியாக பார்த்துருந்தா கூட பரவாயில்ல,
நான் ஜெனி கூட பழகிறத பார்த்து என்னை துரோகியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான். வலிக்குது, ஆமாம், என்ன பண்ணுறது. இருக்கட்டும், நான் எவ்வளோ லவ் பண்ணனோ அதே அளவுக்கு தான் அவனும் ஜெனியை லவ் பண்ணான். விடு, எங்கே இருந்தாலும் ஜெனி ஹாப்பியாக இருப்பா, அவன் நல்லா பார்த்துப்பான். ரியலி யூஆர் கிரேட் மச்சி. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. கடைசியில் இந்த காதலால் முதலால் ஜெயிச்சது ஹரிஷோட காதலும் சிவாவோட நட்பும். சரி இருங்க, இதோட முடியலை இன்னும். ஆளுக்கு பொண்ணை உஷார் பண்ணி கடைசியில் நம்மள சிங்கிளாக விட்டானுங்களே. பரவாயில்ல விடு, நம்ம மாப்பிள்ள தானே. இவ எங்க ஒருவேளை நம்மள தான் கூப்பிட்றாளோ? ஹாய், நம்மள தான் கூப்பிட்றா. வா. ஹேய் நீதா, வா. இப்போ பாரா. ஐயோ, இவரா முரட்டாலா ஓடிட்டு இருக்கான். யார் இவன்? அப்போ நம்ம கடைசி வரைக்கும் சிங்கிள் தானே. ஹலோ மாப்பிள்ள. மாமா, நீ கடைசி வரைக்கும் சிங்கிள் தாயா?